கிறிஸ்துவம் enjoying the chill. ஏசு கிறிஸ்துவை விட்டு தூரம் போகாதுங்கள். மத்திய சுவிசேஷம் 26வது அதிகாரம் 57வது வசனம் 58வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்துவை பிடிச்சவங்க காய்பா கிட்ட கொண்டு போகிறாங்க. அவர் யாருன்னா பிரதான ஆசாரியன். அங்கே வேடபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருக்காங்க. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரிய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முறிவை பார்க்கும்படி சேவரோடு உட்கார்னான்னு இருக்கு. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க, பேதுரு தூரமாக நின்னாங்க கர்த்தருடைய அருகில் இல்லைன்ட்டு. அதே போல் தான் இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? என் செல்ல காரியத்தில் கர்த்தருக்கு ரொம்ப தூரம் போயிடுறோம். முக்கியமான காரியம், தேவையான காரியம் மட்டும் ஏசு கிறிஸ்து கிட்ட இருக்கும். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, சமாதானம், சந்தோஷம் இருந்தாலும் சரி, கஷ்டமான காரியங்கள் இருந்தாலும் சரி, இயேசுவை விட்டு தூரம் போகாதீங்க. நீங்கள் அவர் அருகில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? என்னதான் பிரச்சனை வந்தாலும் அது உங்களை மேற்கொள்ளாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல் அக்னி சூழலை போல் உங்கள் சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அந்த அக்னி உங்களை பச்சிக்காது. ஏன்னா ஏசு கிறிஸ்து கூட இருந்தாங்க. அதே போல் தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்து கூட இருக்காங்க. அவரை விட்டு ஒரு நாள் தூரம் போகாதீங்க. தெய்வ அற்புதத்தை காண்பீங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.